90 வினாடி உணர்வுகள் விதி. உங்கள் மனதை கட்டுப்படுத்தும் ரகசியம். நம்மில் பலர் ஒரு உணர்வில் சிக்கிக்கொண்டு பல மணி நேரம் அழுத்தமடைந்து வாழ்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, எந்த உணர்வும் 90 வினாடி மட்டுமே நீடிக்கிறது. அதன்பின் அது நீடிப்பது உங்கள் நினைவுகளாலும் உங்கள் கதைகளாலும் தான். ஒரு உணர்வு ஏற்படும் போது உங்கள் உடல் சில ரசாயனங்களை வெளியிடும். அவை 90 வினாடிகளில் உடலை விட்டு வெளியேறும். ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை பற்றி சிந்திக்கும் போது அந்த உணர்வு மீண்டும் உருவாகிறது. மனப்பாங்கு மாற்றும் மந்திரம் காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங். துன்பத்தை ஏற்படுத்துவது நிகழ்வு அல்ல, உங்கள் எதிர்பார்ப்பும் நடந்ததற்கும் இடையிலான இடைவெளிதான். இந்த இடைவெளியை மாற்றினால் உங்கள் மனநிலை முழுமையாக மாறும். உதாரணமாக, நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்றால், நான் தோல்வி அடைந்தவன் என நினைக்க வேண்டாம். இது ஒரு சிறிய தடையாகும். அடுத்த முறைக்கு என்ன மேம்படுத்தலாம் என யோசியுங்கள். இதுபோல் பார்வையை மாற்றுவது பிரச்சனையை தீர்க்கும் திறனை உருவாக்குகிறது. உங்கள் மனதுக்கும் முதலுதவி கொடுங்கள். நாம் உடல்நலக் காயங்களுக்கு பரிசோதனை வைத்திருப்போம், ஆனா மனதுக்கு ஒரு எமோஷனல் முதலுதவி பெட்டி என்கிற மனப்பயிற்சி பெட்டியில் உங்கள் மன அழுத்தங்களை சமாளிக்க சுயமாக தயார் செய்து வைக்க வேண்டியவை. மனது சரியில்லாத நேரங்களில் மனதுக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுங்கள். நல்ல தூக்கம், மெல்லிய இசை, ஒரு நடைப்பயணம் அல்லது உங்கள் நண்பர்களோடு நல்ல உரையாடல். இதுபோல உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் மருந்தை வைத்திருங்கள். சிக்கலான நேரத்தில் உங்கள் கிட் உங்கள் கையில் இருக்கும். அடுத்தது ரூமினேஷன். அதே எண்ணங்களை மீண்டும் மீண்டும் நினைப்பது. நீங்கள் நினைத்ததற்கே எதிராக நடக்கிறது. அதை விட முடியாமல் மீண்டும் மீண்டும் நினைக்கிறீர்களா? 5 விஷயங்களை கவனியுங்கள். 3 நிமிடங்கள் கவனக்குறைவில்லாத செயல்பாடு. உதாரணமாக, 1 தொடக்கம் 100 வரை எண்ணுவது. ஒரு பயனுள்ள செயல் செய்யுங்கள். உதாரணமாக, ஒரு பக்கம் வாசிக்கவும். இதனால் உங்கள் மூளை ரொம்ப வேலை இல்லாமல் பயனுள்ளதொரு பாதையில் செல்லும். ஸ்பாட்லைட் எஃபெக்ட். எல்லோரும் நம்மை கவனிக்கிறார்கள் என்று எண்ணுவது. நீங்கள் ஒரு சின்ன தவறு செய்தீர்கள். உங்களுக்கு அது பெரிய விஷயமாக தெரிகிறது. ஆனால் உண்மையில் மற்றவர்கள் அதை கவனிக்கவே இல்லை. ஏனெனில் அவர்கள் தங்களை பற்றி யோசிக்கிறார்கள். எல்லோரும் தங்கள் சொந்த உலகத்தில் இருப்பதால் உங்கள் தவறுகள் பெரும்பாலும் அவர்களுக்கு முக்கியமல்ல. இது உணர்ந்தவுடன் உங்களை குறை சொல்லும் புனை நோக்குகள் அனைத்தும் வீணாகிவிடும். மன அழுத்தம் குறையும். 3வது, பார்வையாளர் எழுத்தாக்கம். நான் என்ற பதிலாக உங்கள் பெயரை பயன்படுத்துங்கள். ரவி இது செய்வதற்கு தயாராக இருக்கிறார் என பாருங்கள். உங்கள் பெயரை பயன்படுத்துங்கள். இது உங்கள் மூளையின் அறிவுத்திறனை இயக்குகிறது. நீங்கள் உங்களுக்கே ஒரு நல்ல நண்பராக மாறுவீர்கள். உங்கள் சொந்த சக்திகளை பயன்படுத்தத் தொடங்குவீர்கள். மென்டல் கான்ட்ராஸ்டிங். வெற்றி பார்வையும் சவால்களும் இரண்டும் வேண்டும். வெற்றியை பற்றி சிந்தியுங்கள், ஆனால் அதனுடன் சவால்களையும் உண்மையாக பார்க்கவும். நான் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றால், முதலில் அதனால் கிடைக்கும் நன்மைகளை கற்பனை செய்யுங்கள். பிறகு உங்கள் சவால்கள் வந்தால் அழியாமல் வலிமை அடைய வேண்டும். ஒரு குளிர் நீராடல், ஒரு நாள் விரதம், ஒரு கடினமான உரையாடல், இவை அனைத்தும் உங்கள் மனசக்தியை அதிகரிக்கும். நம்பிக்கையும் நிஜத்தையும் ஒரே நேரத்தில் கடைபிடிக்கவும். இது கடினமான நேரம், ஆனால் நீங்கள் கடந்து செல்லும் என்பதை நம்புங்கள். இது நாளைக்குள் முடிந்துவிடும் என்ற மாய நம்பிக்கை வேண்டாம். இது எவ்வளவு நேரம் எடுத்தாலும் நான் இதை கடந்து செல்லப் போகிறேன் என்ற உண்மை நம்பிக்கை வேண்டும். உங்கள் சொந்த ரெசிலியன்ஸ் சிஸ்டம் அமைக்குங்கள். முன்கூட்டியே நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொண்ட ஒரு திடமான அமைப்பு மட்டுமே கடினமான நேரத்தில் உங்களை காப்பாற்றும்.